ஸ்ரீ சுதர்சனா. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது திருவள்ளூர்ல பிரம்மோற்சவத்தை பத்தி. எல்லா கோவில்லையும் ஒரு பிரம்மோற்சவம் பெருமாளை உத்தேசித்து நடக்கும். இந்த இடத்துல திருவள்ளூர்ல 2 பிரம்மோற்சவம் தாயாரை முன்னிட்டு 2வது பிரம்மோற்சவம் நடக்கிறது. தாயார் திருநாமம் கனகவல்லி தாயார். 200 திருநாமம் சொர்ண சீதான்னு சொல்லுவார். ராமர் அஸ்வமேத யாகம் பண்ணும்போது சீதா தேவி பக்கத்துல இல்லாதனால பொன்னால தங்கத்தால சீத உருவத்தை வடிவமைச்சு அத பக்கத்துல வச்சிருந்து அந்த அஸ்வமேத யாகம் பண்ணினாருன்னு வரலாறு சொல்றது. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த பொன்னாலான சொர்ணத்துல இருந்த சீதாவுக்கு இந்த இதுல கலியுகத்துல நான் வீரராகவனா உன்ன நான் பத்தினியா அடைவேன், அப்ப நீ சொர்ண சீதா கனகவல்லி, கனகம்னா தங்கம், அப்படின்னு அவதரிப்பேன்னு ஒரு வரம் கொடுக்கிறார். அதன்படி திருவள்ளூர்ல கனகவல்லி தாயாரா சொர்ண சீதாவா அவதாரம் பண்ணி வீரராகவரை திருமணம் செய்து கொண்டு தாயாரும் பெருமாளுமாக நம்மள ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தாயாரோட அவதார ஸ்தலம் எங்க இருக்குன்னா பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்குள்ள திருவள்ளூர்ல இருந்து போகும்போது ஈக்காடுன்னு ஒரு கிராமம் இருக்கு. அந்த இடத்துல தாயாரோட அவதார ஸ்தலம் இருக்கு. தர்மசேனாதிபதின்னு சொல்லி அவரோட அப்பா பேரு. அவர் தான் அந்த நாட்டை ஆண்டு இருந்தார். அந்த கோவில்ல, அந்த ஈக்காடு கோவில்ல தாயார் பெருமாளுக்கு பக்கத்துல அருகில இடது பக்கத்துல அப்படியே கைய கூப்பிண்டு ஒரு திருமங்கல் ஏத்த தன் கையில ஏந்திண்டு அப்படியே கைய கூப்பிண்டு இருப்பா. சின்ன பொண்ணா 15 வயசு சின்ன மாதிரி இருக்கும் முகம். அவ்வளோ அழகா இருக்கும். அது எல்லாரும் சேவிக்கணும் கட்டாயமா. அதனால நமக்கும் திருமங்கல்ய பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு காட்சி ரொம்ப நல்லா இருக்கும். அவ எல்லா இடத்துலயுமே அந்த அருள் பாலிச்சுண்டு அந்த ஈக்காடுல தாயார் அனுகிரகம் பண்றார். அதனால சொர்ண சீதான்ற கனகவல்லி தாயாரையும் வீரராகவரையும் சேவிச்சு எல்லாரும் மனவலி, மத்த எந்த வலியா இருந்தாலும், உடம்பு வலியா இருந்தாலும் சரி, வேற எதுனாலும் வர சங்கடம், தலைவலி எதுவா இருந்தாலும் எல்லா பிணியும் போக்க அந்த வைத்திய வீரராகவரையும் தாயார் கனகவல்லி தாயார் சொர்ண சீதாவையும் எல்லாரும் எப்பவும் மனசால நினைச்சிண்டாலே எல்லா பிணியும் விலகும். லோகம் சேமார்த்தமா இருக்கணும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா.